இருக்கிற எல்லா ஜாயின்ஸையும் குறைஞ்சது 10 தடவை டெய்லி மூவ் பண்ணணும். அது மூவ் பண்ணலன்னா அது எல்லாமே டைட் ஆகும். ஆக்சுவலா முழங்கால அதிகமாக யூஸ் பண்ணா தேஞ்சிரும்னு நினைக்கிறீங்க, ஆனா முழங்கால யூஸ் பண்ணாம இருந்தாதான் செய்யும். சரி, இப்போ முழங்கால் தேய்மானம், முழங்கால் வலிக்கு மாத்திரம் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். ஒன்று. ரெண்டாவது, தூங்கி எந்திரிச்சா குதிகால் வலி, காலை தொங்க போட்டு நீங்கள் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் காரில் போயிட்டு வந்தீங்கன்னா கால் வீக்கம், இதெல்லாம் வருது. இதுக்கு ஒரு 2 எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறோம். இது ரொம்ப சிம்பிள், ஆனால் செய்யலாம். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? முழங்காலுக்கு இந்த மாதிரி ஒரு உயரமான கட்டு, ஸ்டூலு, பெஞ்சு எதில் வேணால் உட்காந்துக்கிட்டு மெதுவாக காலை தூக்கி மேலே பிடிச்சிக்கங்க. 1லேருந்து 100 வரைக்கும் எண்ணணும். 1 2 3 4 எண்ணிட்டு கீழே விட்டீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ். இது நீங்கள் உங்கள் கடையில் உட்காந்துக்கிட்டு, கேஷை உட்காந்துக்கிட்டு எங்கே வேணாலும் செய்யலாம். தூக்கி பிடிச்சிக்கிட்டு 100 வரைக்கும் எண்ணணும். எண்ணிட்டு கீழே விட்டீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 தடவை செய்யலாம். உங்களுடைய நேரத்தை பொறுத்து எவ்வளோ தடவை செய்கிறீங்களோ அவ்வளோ தடவை நல்லது. இது ஒரே ஒரு எக்ஸசைஸ் முழங்காலுக்கு மேக்சிமம் பவர் கொடுக்கும். இது உங்களுக்கு தேர்ந்திருக்கிற எலும்பை சரி பண்ணாது. இது என்ன செய்யும்னா, இந்த எலும்புக்கு மேலே மசில்ஸு டெண்டான்ஸ் இருக்கு. இது ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நீங்கள் நிற்கும் போது உங்கள் உடம்போட பாரம் எலும்புல பாதி போகும், சதையில பாதி போகும். அப்போ உங்களுக்கு முழங்கால் வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது ஊசி மாதிரியோ மாத்திரை மாதிரியோ கண்மூடி திறக்கிறதுக்குள்ள சரியாகாது. எக்ஸசைஸுங்கிறது உங்கள் உடலுக்கு நீங்கள் வருத்தி உடலுக்கு வேலையை கொடுத்து செஞ்சீங்கன்னா தான் வேலை செய்யும். குறைஞ்சது 3 மாதம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான வித்தியாசம் வரும். ஆப்ரேஷன் பண்ணி ஜாயிண்ட் வைக்கணும்னு சொன்னவங்களுக்கு கூட இம்ப்ரூவ் ஆகும். பட் பொறுமை, வியாதியை விட நாம ஸ்ட்ராங்காக நின்று எக்ஸசைஸ் பண்ணணும். இது செஞ்சால் இது சரியாகும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். ஓகே, அடுத்தது இப்போ குதிக்கால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருந்தா ஒரு 6 மணி நேரம் உட்காந்துட்டே போனீங்கன்னா காலெலாம் வீக்கம் வந்துடும். 1. ரெண்டாவது, இப்போ கடையிலையோ வேலை செய்கிற இடத்துலையோ கால் தங்க போட்டு சும்மாவே உட்காந்து இருந்தீங்கன்னா உடனே எழுந்திரிச்சு ஒரு 2-3 அடி நடக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம், மெயின் காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க ரத்தம் பூரா சர்க்குலேட் ஆகும், கீழே மேலே போகுது. நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா கீழே வர்றது கீழே நிற்குது. நேர்னு சொல்லுவோம், லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் கீழே நின்றுச்சுன்னா அது மேலே போகாததுனால உங்களுக்கு ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த கெண்டக்கால் 2வது ஹார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெண்டக்காலுக்கு நீங்கள் பாருங்க, இந்த ஒரு 3 எக்ஸசைஸ். இந்த விரல இப்படி மடக்கி நீட்டணும், இது ஒரு எக்ஸசைஸ். அதே மாதிரி குதிகால மேலே தூக்கி கீழே வைங்க, இது ஒரு எக்ஸசைஸ். 3வது பாதத்தை தூக்கி கீழே விடணும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உட்காந்து செய்யலாம், நின்றுட்டு செய்யலாம், காரில் செய்யலாம், எங்கே வேணால் செய்யலாம். இப்போ நீங்கள் நின்றுட்டு வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் அங்கே வேலை செய்யும்போது நீங்கள் பாட்டு. அதே மாதிரி இது ஒரு 2 மாதத்துக்கு பக்கம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் உங்கள் உடம்பு அதை செய்யும். நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, உங்கள் உடம்பு அதை செய்யும். இது 2 செஞ்சீங்கன்னா தூங்கி எந்திரிச்சா குதிகால் வலி வர்றது, கால் தொங்க போட்டிருந்தா பாதம் வீக்கம் வர்றது, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா குறையும். இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதத்தில் உங்கள் உடம்போட ஆரோக்கியத்தின் வித்தியாசம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.